வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் ஜேஎம்ஜி ஃபின்டெக் இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்ஸ் இஷ்யூனா என்னென்னா, ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்காக கூடுதலாக சில ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன நாம் சில விஷயங்களை செய்யணும். ஒரு நிறுவனம் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இல்லைனா நாம் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வேறொரு காணொலியில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நிறுவனம் 1982 தொடங்கப்பட்டது. இது டெக்னாலஜி ரிலேட்டடான நிறுவனம். இதுக்கு முதல்ல மீனாட்சி என்டர்பிரைசஸ்ங்கிற பேரில் தான் இயங்கிட்டு இருந்தது. 2022 தான் ஜேஎம்ஜி ஃபின்டெக்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 49.7 கோடிகளாக இருக்குது. இவங்க இந்த ஃபண்ட் ரைஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஆப்ரேஷன் ஸ்கேலை அதிகரிக்கிறதுக்காகவும் ஜென்ரல் கார்ப்பரேட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூவோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இஷ்யூ சைஸ் 2,56,00,000 ஷேர்ஸ் இவங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக கொடுக்குறாங்க. இஷ்யூ அமௌண்ட் 26.88 கோடிகளாக இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க ₹10.50 ப்ரைஸ் நிர்ணயிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. இது பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ டைப் பார்த்திங்கன்னா பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. அப்படின்னா ₹3.15 அப்ளை பண்ணும்போதும் ரிமைனிங் ₹7.35 ஃபர்தர் ஃபஸ்ட்டு கால் அண்டு ஃபைனல் கால்லையும் கட்டுற மாதிரி இருக்கும். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி பெய்டு ஷேருக்கு 2 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பற்றி எப்படி தெரியும்னா, எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க மெயில் மூலமாக இன்டிமேட் பண்ணுவாங்க எப்போ ஃபஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் தராங்கன்னு சொல்லி. அப்போ ரிமைனிங் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் July 11. ஸோ லாஸ்ட் டேட் July 10. அப்படின்னா July 10 யாரெல்லாம் ஒரு ஃபுல்லி பெய்டு ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 2 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இந்த ஆஃபர் ஓப்பன் டேட் July 18, ஆஃபர் க்ளோசிங் டேட் August 16. ஸோ எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க July 18 August 16 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த ரைட்ஸில் அப்ளை பண்ணலைன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று அதுக்கான கேஷை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் August 12 இருக்குது. ஸோ July 18 August 12 வரைக்கும் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ட்ரேட் ஆகும். ஸோ அதை அவங்க விற்று ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஒருவேளை ரைட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலை, அதே சமயத்தில் இந்த ஆர்இ ஷேர்ஸையும் அவங்க விற்கலைன்னா August 12 அப்புறமா இந்த ஆர்இ ஷேர்ஸ் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்காது. ஸோ அதுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க July 18 August 12 இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வாங்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அத்தனை ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வாங்கணும். ப்ளஸ் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ஷேருக்கும் அவங்க ₹3.15 சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் பார்த்துடலாம். 2 விதமாக பண்ணலாம். ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட் மூலமாக போய் பண்ணலாம், இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போய் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டை இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். அதுலேயும் போய் அந்த லிங்க்லேயும் கிளிக் பண்ணி பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்ஸ் இஷ்யூ ஐபிஓ எஃபிஓன்ற மாதிரி காலம் இருக்கும். அதில் ரைட்ஸ் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ்லேயே உங்கள் ப்ரொஃபைல்லையே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிபிஐடி கிளைண்ட் ஐடி இது 2யும் கொடுக்கணும். உங்களோட பேன் நம்பரையும் கொடுக்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் ஆல்ரெடி எவ்வளோ எலிஜிபிளோ அதை காமிக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ரெவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதுக்கான அமௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க.
ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஆகலைன்னா நிறுவனம் வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எலிஜிபிள் வந்து கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட இறுதி முடிவாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.